அனைத்து தமிழ் நேயர்களுக்கும் என் அன்பான பணிவான வணக்கம். கும்பராசி நேயர்களே, ஆவணி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்க போகிறது என்பதை பற்றி தான் பார்க்க போறோம். ஆவணி மாத பலன்கள் வரக்கூடிய ஆவணி மாதம் 17/8/2024 தொடங்கி செப்டம்பர் 16 வரைக்கும் ஆவணி மாதங்க. இந்த ஒரு மாத காலங்கள் உங்க வாழ்க்கையில் எதுவும் நல்லது நடக்காதா என்று ஏங்கி வாழக்கூடியவர்களுக்கு கண்டிப்பா ஒரு சில நன்மைகளுக்கு மேலேயே நடக்கிற பாக்கியங்கள்லாம் இருக்கு. உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் காண வேண்டும். இந்த காலகட்டங்களில் பொறுமையாக கையாள வேண்டும். எதையும் அவசரப்படாமல் நிதானத்தோடு செயல்படுவது ரொம்ப ரொம்ப நல்லது. திடுதிடுன்னு அவசரப்பட்டு படபடன்னு சில முடிவுகளை முடிச்சிடாதீங்க. அது பின்னாடி ரொம்ப வருத்தத்தையும் கொடுக்கும், உங்களுடைய எதிர்காலத்தையும் சீர்கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக்கும். அதனால கவனமா கையாள வேண்டும் கும்பராசினியர்களே. இந்த கிரகநிலையை பார்க்கும்போது சூரிய பகவான் உங்களுக்கு 7வது வீட்டில் வந்து அமைகிறார். அப்படி இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையா இருக்கிறவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வரும். அன்றாடம் பிரச்சனை வந்தாலும் விலகிவிடும். அதை நீண்ட காலம் பயணிக்க விட வேண்டாம் அன்பர்களே. அது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்ணாக இருக்கவங்க கணவர் மீது அக்கறை கொள்ள வேண்டும். ஆணாக இருக்கிறவங்க மனைவி மீது அன்பு ஆசை கொள்ள வேண்டும். அக்கறையோடு நடந்து கொள்ளக்கூடிய மாதமாக இருக்க வேண்டும். அதுபோன்று செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வந்து அமைந்திருக்கிறாருங்க. வீரியக்காரகன் தைரியக்காரகன் 3இல் அமைந்திருப்பது நல்லது என்று சொல்ல முடியாது. அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. குழந்தைய உடல்நலத்தில் முன்னேற்றம் காண வேண்டும். குழந்தைய அக்கறையோடு பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம வந்து நல்லாவே பார்த்துருந்தாலும் கெட்ட நேரம் வந்து எந்த நேரத்தில் என்ன செய்யணும் தெரியாது, அப்படி இருக்கும். சில சைக்கிளில் போகும்போது மாணவ மாணவிகள்லாம் கொஞ்சம் அக்கறையோட வண்டி வாகனம் ஓட்டும்போது பொறுமையாக கையாளுங்க. அது ரொம்ப நல்லது. சிலருக்கு இடமாற்றம் பண்ணலாமா, இடமாற்றம் பண்ணால் நமக்கு மனசு நிம்மதி கிடைக்குமா, நம்ம வாழ்க்கையில் சந்தோஷம் அடைய மாட்டோமா அப்படின்னு கூட எண்ணியிருப்பாங்க. சில பேர் பொதுவாகவே இவங்களுடைய நம்பிக்கை வந்து குறைவாக இருப்பதினால மற்றவங்களை நல்லவர்களையும் நம்ம மதிக்காமல் போயிட வேண்டாம் என்பது நீங்கள் அறிந்து வாழ வேண்டும். எப்பொழுது கவனத்தோடு கையாள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு விஷயங்களும் துல்லியமாக நீங்கள் செயல்பட்டதா வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் நல்ல விதமாக இருக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். மேற்கொண்டு பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு சப்தமஸ்தானத்தில் இருந்து அஷ்டமஸ்தானத்துக்கு வருவதனால விடாபுடியான கேரக்டரா இருப்பீங்க. நட்பு வட்டாரத்தினால சில ஏமாற்றங்கள் வரலாம். அவர்களால் உங்களுக்கு ஏமாற்றம் வரலாம். உங்களால் அவர்களுக்கும் சில ஏமாற்றங்கள் சூழ்நிலைகள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. யாரையும் நம்பி எதையும் ஒப்படைக்காதீங்க. உங்களுடைய குடும்ப ரகசியத்தை மற்றவர்களிடம் நீங்கள் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டாம். அது உங்களுக்கு பின்னாடி விபரீதமான கவலைகளை கொடுக்கும். தொழில் தொடங்கணும், தொழில் புதுசாக ஏதாவது செய்யலாமா, வியாபாரம் பண்ணலாமா அப்படின்னு தான் நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஆனாலும் எதையும் ஆராய்ந்த பிறகே செய்வது ரொம்ப நல்லது. உங்களுக்கு கொண்டு பார்த்தீங்கன்னாக்க இந்த நேர காலங்கள் ரொம்ப பொறுமையோடு கையாண்டதான் நீங்கள் நல்லபடியான பலன்களை அடைய முடியும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இருப்பினும் உங்களுக்கு பார்க்கும்போது சனி ஜென்மத்திலே இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் நெருக்கடிகள், உடல் ஹெல்த் பாதிப்புலாம் கொடுப்பாரு. ரொம்ப கவனமாக இருங்க. உங்களை நீங்கள் பார்த்துக்கிட்டா தான் நல்லா இருக்கும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் நல்லா இருந்தால் தாங்க உங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும். உங்கள் குடும்பத்தையே நீங்கள் பார்த்துக்க முடியும். குழந்தைகளுக்கெல்லாம் நல்ல கல்வி ஆரோக்கியங்கள்லாம் கிடைக்கும். கண்டிப்பாக குழந்தைகளை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் மாணவ மாணவி செல்வங்களுக்கு போதிய நன்மைகள் அனுபவத்தை இன்னும் கற்றுத்தர வேண்டும். தொலைநோக்கு தொடர்போடு உங்களுடைய எதிர்காலத்தை கடந்து வாழுங்க. வாழ்க்கை வளமாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, மீண்டும் அடுத்த வீடியோ பதிவுகள் மூலமாக தங்களை சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் ஜோதிடர் RS பிரபுகாந்த். நன்றி, வணக்கம்.